எனக்கு என்னன்னா தளபதி கூட ஒரு நாள் சொன்னார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீ என் கூட இருந்தீங்கன்னா வேற அப்படின்னாரு. அப்ப தலைவர் இருக்கும்போது. இன்று சட்டசபையில் பேசிய எம்எல்ஏ வேல்முருகன், முதல்வர் ஸ்டாலின் தன்னை பற்றி பேசியது வருத்தமளிப்பதாகவும் அதனை அவர் திரும்பப் பெறவில்லை என முதல்வர் ஸ்டாலின் முன்னையே பேசியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு தலைவர்களை உருவாக்கியவன், அந்த தலைவனுடைய ஒரு உறுப்பினராக இருந்து, ஒரு சீடராக இருந்து, பேச்சாளராக இருந்து படிப்படியாக முன்னேறிய என் அருமை நண்பன் கோவிச்செழியன், அந்த தலைவன் பெயரால் அமையப்படுகின்ற பல்கலைக்கழகத்திற்கு அந்த கோப்புகளிலே கையெழுத்து போடுகிற அரசியல் அதிகாரத்தை தந்த அந்த தலைவனை எண்ணுகிறேன். அந்த தலைவனின் தலை புதல்வன் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள்தான் அந்த பதவி அவருக்கு தந்திருக்கிறார். எனக்கு உண்மையிலே இங்கே முதலமைச்சர் கூட அன்றைக்கு என்னை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார், வருத்தம் தான். அதை திரும்ப பெறுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனா அந்த ஆதங்கம், எங்கள் தலைவர் ஜி.கே. மணி பெயரை சொன்ன உடனே ஒரு கருத்தை சொன்ன அண்ணன் வேலு உடனே நீக்கிவிட்டார். ஆனா ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகமாக உடைத்து எண்ணற்ற வழக்குகள், சிறைகள் அனுபவத்தை அளித்த பாரம்பரியத்தில் வந்த வேல்முருகன், அப்படிப்பட்ட வேல்முருகனை நான் அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கின்ற போது, துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்கின்ற போது உரிமையோடு தான் பேசுவேன். அந்த உரிமை என் தளபதி நேத்தி கூட எனக்கு கொடுத்திருந்தாங்க. அறைக்கு போன எல்லா உயர்துறை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க. மனதிறந்த வெள்ளம் பேர் ஒரு 10 நிமிஷம் சிஎம் பேசினாங்க. யாரும் ஒன்னும் சொல்லல, தளபதியும் ஒன்னும் சொல்லல. ஆனா ஏழனை மட்டும் சொன்னாரு, கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைச்சா போதுன்னாரு. அது என் இயல்பிலே ஊறியது. காரணம், சுயமரியாதை, தன்மானம் என்கிற அடிப்படையில் வளர்ந்த ஒருவன், தமிழ் தேசிய அரசியலுக்காக போராடிய தோழர் தமிழரசனை தலைவராக ஏற்றுக்கொண்டு வளர்ந்தவன், புலவர் கலிபெருமாளை வழிகாட்டலோடு வளர்ந்தவன். அப்படிப்பட்ட புலவர் கலிபெருமாளுக்கும் தியாகுக்கும் தூக்கு தண்டனை விதித்த போது அந்த தமிழ் தேசிய தலைவர்களின் தூக்கு கயிறை அறுத்தறிந்த தலைவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து, அந்த மகத்தான தலைவன் பெயரில் இந்த பல்கலைக்கழகம் அமைகிறது. எனக்கு என்னன்னா தளபதி கூட ஒரு நாள் சொன்னார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீ என் கூட இருந்தீங்கன்னா வேற அப்படின்னாரு. அப்ப தலைவர் இருக்கும்போது. ஆனா அப்ப இன்னைக்கு அரசியல் ரீதியா கூட நான் கூட எங்க வேங்கியது மதினே சொல்லுவேன், நீங்க லா காலேஜில் படிக்கும் போது எங்கள் குடும்பம் திமுகவின் ஒன்றிய செயலாளர் பெரியப்பா சிவபிரகாசம், என் அண்ணன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோவிச்செழியன் அவர்களுக்கு தெரியும், தயாளமூர்த்தி மாவட்ட அமைப்பாளர். ஆக அந்த உரிமையோடு தான் இங்கே அமைச்சர்களாக இருக்கின்ற இடத்திலே நான் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறேன், தியாகம் செய்திருக்கிறேன். எனக்கு கல்லூரி கொடுங்கள் என்று என் பொன்முடி அண்ணனிடம் சண்டையிடுவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.